ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. சரிங்க. பராசக்தி திரைப்படம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு தணிக்கை குழுலாம் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராசக்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனா பராசக்தி மட்டும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல, எனக்கு இந்த கேள்வி என்கிட்ட எதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. மத்திய அரசு வந்து குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்ப குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்க. பராசக்தி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் இருக்கு. மத்திய அரசு தடையிடணும்னா ரெட் ஜாயின்ட்க்கு தடையிடணும். அவங்க தான் நாங்க எதிரியா பார்க்கிறோம் திமுகவை. அப்போ சொல்றவங்க வந்து அது யார் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மண்டையில இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரெட் ஜாயிண்ட் எல்லாமே பேசிட்டு நீங்க ரெட் ஜாயின்ட்க்கு எதிராக ஓகே அவங்களுக்கு சாதகமா நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணி தர முடியுமா? இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னன்னு பசிக்குதுன்னு பாக்குறது இல்ல. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்றவங்களே நான் என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியலைங்க.